கீழே போட்டுருவோம். ஹாய் மக்களே, குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராஜராஜேஸ்வரோட ட்ரைனிங் வீடியோஸ் தான் போயிட்டுருக்கு. ராஜராஜேஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 months நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்காக வந்து கிரவுண்ட் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் அப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைடிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜேஸ்வரோட கடைசி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பாடியை சப்புலாக வச்சுக்கணும்னு ஒரு எக்ஸசைஸ் சொன்னேன். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்கிள், ஓகேவா, ஒரு சர்க்கிள் வந்து அழகாக ஹார்ஸை ஹார்ச் பண்ணிக்கிட்டு ஒரு குட்டி சர்க்கிள், டைட் சர்க்கிள் வேணுன்னா கூட நம்மளால் ஓட்ட முடியணும். ஓகேவா, இப்போ நான் டைட்டாக ஆர்ச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி சர்க்கிள் போகிறோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து டைட்டாக ஆர்ச் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா நம்மளால் ஓட்ட முடியணும். இப்போ லெஃப்ட்டில் ஓட்டின மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ண சொல்ல வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் சொன்னேன். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனால் வந்து அதிகமாக பெண்ட் பண்ணி கொடுக்க முடியல. அந்த கோன் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்துட்டு இருந்தான். ஸோ நான் இப்போ என்னால் என்ன பண்ண முடியணும்னாக்கா அழகாக டைட் சர்க்கிளில் ஃபார்ம் பண்ண முடியணும். ஓகேவா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைட் பண்ணதுக்கும் ரைட் சைட் பண்ணதுக்கும் சின்ன குக்கட்னஸ் இருக்கும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக டைட் ரவுண்டாக இல்லை நீட்டான ரவுண்டாகவே இருக்காது. ஸோ ஏன்னா வந்து ரைட் சைடு வந்து அவனுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டைட் சர்க்கிள் பண்ணோன்னாக்கா நம்ம என்ன தேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஹார்ஸ் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹார்ஸை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட், ஓகேவா, 2 finger ப்ரெஷரில் அதனுடைய ஹெட்டை, ஓகே, நான் ஏன்னா மல்டிபிள் ட்ரைனிங்கில் இருக்கிறனால அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா வந்து ஒரு மேன்யூர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள் 2 finger எடுத்தோன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலையை செஸ்ட்டோட டக் பண்ணுற அளவுக்கு அவனால் கலெக்ட் பண்ண முடியணும். ஓகேவா, இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் அண்ட் ரைட், ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் என்னால் 2 fingerல ஃப்ளெக்ஸ் பண்ண முடியணும். ஓகேவா, இன்கேஸ் நான் வந்து 2 fingerல ஃப்ளெக்ஸ் பண்ண முடியலன்னா என்னால் வந்து டைட் சர்க்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா டைட் சர்க்கிள் வந்து எதனால் ஃபார்ம் பண்ண முடியாதுனாக்கா, ஒரு ஹார்ஸ்க்கு வந்து பாடி ஸ்டிஃப்னஸ் எங்கன்னா இருந்ததுனாக்கா அதனால் வந்து டைட்டான ஒரு ஷார்ப்பாக ஒரு சின்ன சர்க்கிளை அவங்களால ஆர்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த பாடி ஸ்டிஃப்னஸை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம், இல்லை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹார்ஸோட ஹெட்டு எவ்வளோ சப்புலாக இருக்கோ அவ்வளோதான் அவங்க பாடி சப்புலாக இருக்கும். ஓகேவா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஒரு ஹார்ஸோட ஹெட்டு எவ்வளோ சப்புலாக இருக்கோ அவ்வளோதான் அவங்களுடைய பாடி சப்புலாக இருக்கும். இப்போ என்னால் ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து 2 fingerல பிக் பண்ணி என்னால் இந்த மாதிரி கொண்டு வர முடியலன்னா, ஓகேவா, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய முறை ஃபைட் பண்ண கூட பண்ணுவாங்க, சரிங்களா, அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும் குதிரை, நம்ம லெஃப்ட் ரைட் டேர்ன் பண்ணி அப்படியே இப்படி இருக்கும், அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி குதிரைங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷார்ட் டேர்னாக இல்லை ரொம்ப டீப் டேர்னாக நம்ம எடுக்கிறோம்னாக்கா நம்மளால முடியாது. ஓகே, ஸோ என்னுடைய ஹார்ஸோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சப்புலாக இருக்கணும், ரொம்ப சப்புலாக இருக்கணும். நான் எப்போ கேட்டாலும் அவன் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேவா, ஸோ என்னால் எங்கே வேணாலும் வந்து அந்த ஹெட்டை ப்ளேஸ் பண்ண முடியணும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் பண்ண முடியும். இப்போ வந்து எவ்வளோ ஹெட்டு டக் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு அரை தள்ளி அவுட் சைடில் பிடிக்கிறேன். இன்கேஸ் வந்து அவனுக்கு எங்கன்னா ஸ்டிஃப்னஸ் இருந்து இல்லை ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகிற பழக்கம் இருந்தால் அவன் என்ன பண்ணுவானாக்கா அந்த இடத்துக்கு தள்ளி வருவான். சரி, இப்போ பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக இப்படி வரான். ஸோ எனக்கு என்ன பண்ணலாம், என்னால் ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு இது பாருங்க இங்கே வந்துட்டான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெயினை பிக் பண்ணி வெளியே வா, போகணும். எங்க
முடிவு பண்ணி எடுத்து போனான்னாக்கா என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் எங்க பாக்குறேனோ அங்க வந்து அவன் போயிட்டு இருப்பான். ஓகே, நான் நேரா பாக்குறேன், நேரா போனோம், ஜஸ்ட் என்னுடைய கண்ணை இப்படி திருப்புறேன், அவன் அழகா திரும்பிட்டான். ஓகே பாருங்க, திரும்பிட்டா ஓவரா திரும்புறான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட். வெளியே வா, வெளியே வா. ஓகே குட். ஸோ என் கண் பார்வை, உங்களுடைய கண் பார்வை எங்க அசைஞ்சாலும் குதிரையால உணர முடியும். அதுக்கான மூவ்மெண்ட்ஸ் வந்து அதனுடைய பாடியில ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. ஸோ ஒரு ஷார்ப்பா பாக்குறேன், அந்த இடத்துல டேர்ன் ஆகுது. எப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து குதிரை மாதிரி நம்மளை உணர்ந்துக்கக்கூடிய ஜீவராசி வேற எதுவுமே கிடையாது. ஸோ இன்கேஸ் நான் இங்கே பார்த்து அவன் போகலன்னா ஐ ஹெல்ப் வித் அவுட் சைட் ரெயின். அவுட் சைட் ரெயினில் லைட்டாக ஹெல்ப் பண்ணேன். ஆனால் என்கிட்ட சண்டையெல்லாம் போட முடியாது. சண்டை போட்டானாக்கா நான் ஹெல்ப் பண்ணுவேன், இப்போ நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். ஓகேவா? இப்போ நான் இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக பண்ண, நான் இப்போ நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஃபைட் பண்ணக்கூடாது. ஃபைட் பண்ண அவனுடைய ப்ரெஷரை அவனே வாங்கிக்க போகிறான். ஓகேவா? ஓகே, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஓகே, நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டாப் ட்ரை. ரொம்ப பிரமாதமாக இல்லைனாலும் இவனுடைய ஸ்டேஜுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 months ட்ரைனிங்க்கு ரொம்பவே பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குதிரையோட தலை எவ்வளோ சப்புலாக இருக்கோ, ஹெட்டு எவ்வளோ சப்புலாக இருக்கோ, அதனால் வந்து எப்படி லெஃப்ட்டை விட்டு கொடுக்க முடியுது, ரைட்டை விட்டு கொடுக்க முடியுது, ஃப்ரண்ட்டில் வெர்டிக்கலாக விட்டு கொடுக்க முடியுதோ அவ்வளோவும் உங்கள் குதிரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து டைட் சர்க்கிள் பண்ணலாம், டைட் டேர்ன்ஸ் பண்ணலாம், உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் எந்த இந்த ஆர்கியூமெண்ட்ஸும் இருக்காது ரைடில். இப்போ ஒரு சில குதிரைங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி இழுத்துக்கிட்டே போகும். நீங்கள் நேராக தான் ஓட்டுவீங்க, அது என்ன பண்ணால் இப்படி 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 இப்படின்னு உங்கள் மேலேயே வந்துடும், இல்லைனா இப்படி 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 இப்படின்னு வெளியே போயிடும். ஸோ வந்து நீங்கள் ரெயினை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இதில் ஹோல்ட் பண்ணி நேராக பார்த்து, ஸோ நேராக பார்த்து போகிறேன்னாக்கா அவனுடைய வேலை என்ன, நேராக தான் போகணும். ஆனால் லைட்டாக என்னை லெஃப்ட் இழுக்கிறான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய லெக்கை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். வெளியே வா, நான் எங்கே பார்க்குறேனோ எங்கே பாயிண்ட் பண்ணுறனோ அங்கே போ, உனக்கான வேலை இது இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டர்ன்ஸ் வந்து இப்போ லைட்டாக வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா டைட் டர்ன்ஸ். ஓகே, டைட் டர்ன்ஸ் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணுறான். ஓகே, ஃப்ரண்ட்டை வந்து கொஞ்சம் அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபர்ட் போட்டு யூஸ் பண்ணுறான். ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு டைட் டர்ன் பண்ணுறேன்னாக்கா ஜஸ்ட் நான் ஷேப் பண்ணிக்கிறேன், என்னுடைய ரைட் சர்க்கிளுக்கு ஷேப் பண்ணிக்கிறேன், ரைட் சைட் ஹார்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் லெக்கை ஓப்பன் பண்ணி லெஃப்ட் லெக்கில் புஷ் பண்ணுறேன். டைட் டர்ன் வேணும், அதிகமாக பேக் யூஸ் பண்ணான். இந்த டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா டர்ன் வந்தது, ஆனால் அதிகமாக பேக் யூஸ் பண்ணான். அது ப்ரொஃபஷனலிசம் கிடையாது, ப்ரொஃபஷனலாக பண்ணுறது கிடையாது. அதிகமாக ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணணும், பேக்கை ஸ்டில்லாக வச்சுக்கணும். ஸோ நான் மறுபடியும் ஷேப் பண்ணுறேன் பாருங்கள், ஃபைட் பண்ணக்கூடாது, கையில் சாஃப்டாக இருக்கணும். மறுபடியும் ஷேப் பண்ணிக்கிட்டேன், ஷேப் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இல்லை, நல்லா 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 ஃப்ரண்ட் யூஸ் பண்ண சொல்ல நான் ரிலீஸ் கொடுத்துருவேன். நல்லா 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 ஃப்ரண்ட், பேக்கை கம்மியாக யூஸ் பண்ணு. குட், ஓகே குட். ஓகேவா? நல்லாவே அந்த பேக் வந்து ஐடில் ஆகிட்டு அப்புறம் டர்ன் பண்ணலாம். இது வந்து நம்மளுடைய ரோல் பேக்கோட ஃபவுண்டேஷன். ரோல் பேக்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேராக வந்து ஸ்டாப் பண்ணி அதே 180 டிகிரி டர்ன் எடுப்போம். ஓகே, அந்த இடத்துல 180 டிகிரி டர்ன் எடுப்போம், அதுக்கான ஃபவுண்டேஷன் அது. ஓகேவா? ஸோ நான் இப்போ லெஃப்ட்டில் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். பேக்கை விட ஃப்ரண்ட் நிறைய யூஸ் பண்ணு. குட், வெரி குட், நல்லா யூஸ் பண்ணானா. ஸோ மறுபடியும் ரைட்டில் நான் வந்து ஷேப் பண்ணிக்கிறேன், என்னுடைய ரைட் சர்க்கிள்கான ஷேப் பண்ணிக்கிறேன். ஷேப் பண்ணிட்டு இப்போ ரைட் லெக் ஓப்பன் பண்ணி லெஃப்ட் லெக்கில் டர்ன் கேட்குறேன், ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணு. குட், குட்ரா தங்கம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் பில்ட் பண்ணுவோம். என்ன நினைக்கக்கூடாதுனாக்கா டைரெக்டாக கேண்டரில் போயிட்டு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வாக்கில் இருக்கிறதுலே ஸ்லோயஸ்ட் கேட்டில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதை லைட்டாக ஸ்பீட் பண்ணி பார்க்குறேன். லைட்டாக ட்ராட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல லெஃப்டில் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், ஹார்ச் பண்ணுவோம். ஹார்ச் பண்ணிக்கிட்டேன், ஹெட்டை வந்து லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன். இப்போது லெஃப்டில் அப்படி. குட் குட். அப்படியே ஃப்ரண்ட்டை லெஃப்ட்டை ஆர்ச் பண்ணி விட்ட உடனே என்னாச்சு, ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி அந்த டர்னுக்கு வந்தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மறுபடியும்
மறுபடியும் ட்ராட் பண்ணுறேன். இந்த சைட் ட்ராட் பண்ண சொல்ல ரைட் சைடு ஹார்ஸ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு ஹார்ஸ் பண்ணிக்கிட்டு நோ ஸ்டாப் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ நான் லைட்டாக பேக் பண்ணிக்கிறேன். இப்போ ஹார்ஸ் பண்ணிவிட்டு ரைட் ஓப்பன் பண்ணி லெஃப்ட்டில் புஷ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இல்லை, ஸ்டில் வந்து ஓகே. எனக்கு எப்போ ரொம்ப பிரமாதமாக வருதோ அவனுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அப்போ ஓகேவா? அந்த ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட் ஹார்ச் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹார்ச் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் லெக் ஓப்பன் பண்ணி நோ பேக்கை தான் அதிகம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ எனக்கு அது வேணாம், எனக்கு வந்து ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணோம். ஓகேவா? நான் ஆர்ச் பண்ணிக்கிறேன். ஆர்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக் ஓப்பன் பண்ணி குட் குட் குட். நல்ல ஒரு ஸ்டாப் ட்ரை. ஓகேவா? என்ன பண்ணால் பார்த்தீங்களா, நல்லா பின்னாடி போயிட்டு அந்த ஸ்டாப்புக்கு எங்கேஜ் பண்ணோம். ஸோ மற்ற மேனுவர் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணானாக்கா நான் ரிவார்டு கொடுப்பேன். என்னன்னாக்கா ஒரு 10-20 செகண்ட் நான் வந்து ரெஸ்ட் கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கான ட்ரைனிங் டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து காட்லேட் ஹார்ஸ்மேன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வெஸ்டர்ன் ட்ரைனிங்ஸ் நம்மளுடைய மார்வாரி குதிரைங்களை பயனுள்ளதாகவும் பிற்காலத்தில் உண்மையாகவே அது வந்து அழிஞ்சு போகாமல் நம்ம இது பண்ணாக்கா அதை வந்து நம்ம தின வாழ்க்கையில் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ரைடிங்க்கு, ஒர்க்குக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மக்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றின இந்த அனிமலோட இதனால் கிடைக்கக்கூடிய பயன்களை புரிஞ்சுக்கிட்டு வளர்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை யாராவது ஒரு மார்வாரி குதிரையோ இல்லை இந்திய குதிரைகளை வளர்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.